ஹாய் மக்களே! நம்ம வீட்டில் சாட்டர்டே சமையல் என்ன வச்சேன்னா, வாழைப்பூ பொரியலும், ரசமும் தான். ரசம் மட்டும் தான் வைக்கிறேன். ஏன்னா, நேத்தைக்கு வச்ச சாம்பார் அப்படியே கொஞ்சம் மீதி ஆகிப்போச்சு. சரி அதுக்கு சைடிஷாக கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு வச்சுட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணியாச்சு. எந்த ஒரு காயுமே நான் வேக வச்சு தண்ணியை இருக்க மாட்டேன். அந்த வேக வச்ச தண்ணி ஏற்றுட்டோம்னா அதில் என்ன சத்து இருக்குது, அதனால நான் வேக வைக்கவே மாட்டேன். டேரெக்டாக அப்படியே போட்டு நம்ம விடுற தண்ணியிலேயும் அதிலேயே நல்லா வெந்து வர அளவுக்கு வச்சுட்டு முடிச்சிருவேன். அதிலே வாழைப்பூவில் வேக வேக தண்ணி வரும். அது நீர்ச்சத்து உள்ளதான் வாழைப்பூவு. வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நீர்ச்சத்து உள்ளதான். வாழைப்பூ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வயிற்று வலி இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வாழைப்பூ, வாழைத்தண்டெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சமைச்சிக்கிட்டே கிச்சன் கவுண்டர் டாப்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிச்சு. கவுண்டர் டாப்பில் எனக்கு எதுவுமே கசகசன்னு இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். அதனால் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சிங்கில் பாத்திரமும் இருந்துச்சு, அதுவும் கழுவி கவுத்தியாச்சு. நமக்கு கசகசப்பாக எங்கேயாவது இருந்துச்சுன்னா கிச்சனும் சரி, சிங்க்கும் சரி, அது இருந்தால் பிடிக்காது. அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்க நன்றி.